மே மாதம் 10ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 6வது வாரம் 14வது அதிகார யோவான் நற்செய்தி 15 21 உள்ள இறைவசனங்கள். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு இருக்கும்படி நான் மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவர் உங்களுக்கு அருள்வார். அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை, ஏனெனில் அதை அவர் காண்பதும் இல்லை, அறிவது நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்கிறீர்கள். நான் தந்தையினுள்ளும் நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளை ஏற்றுக்கொண்டு கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் தந்தையை அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நான் வாழ்கிறேன், ஆகவே நீங்களும் வாழ்கிறீர்கள். 19 யோவான் 14:19. இயேசு கிறிஸ்து நமக்கு காலம் நிறைவுற்ற பொழுது, கலாத்தியர் 4:4 காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சற்று கீழே அனுப்பினார். வார்த்தை மனிதரால் நம்மிடையே குடிக்கொண்டார். இம்மானுவேலாக மத்தியிலே இருந்து நமக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து அவர் மற்றொரு துணையாளரை நமக்கு விட்டாகவே நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. 18 நான் உங்களை திக்கற்றல், I will not abandon you. உங்களிடம் திரும்பி திக்கற்றல், உங்களை தனிமையா விட மாட்டேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட நான் திரும்பி வருவேன். காணாது ஆனால் காண்பீர்கள். நான் வாழ்கிறேன், நீங்கள் அப்படியே வாழ முடியும். அவர் போயிட்டாருன்னா அதுக்குதான் அந்த ஆவியாளரை கொடுத்து பரிசுத்த ஆவியார் நம்மில் தந்தையிடம் கேட்டு அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களுக்குள் இருப்பார். பரிசுத்தாவுடைய ஆலயமாய் 1:13 6:16 பார்க்கிறோம். அவர் வாழ்கிறார், ஆவியினால் வாழ்வடைந்தார், இந்த உலகத்துக்கு வந்தார், ஆவியினால் செயல்படுத்தப்பட்டார், அந்த ஆவிக்குரிய இயல்பை பெற்றார். நாசரேத்து பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் செய்யப்பட்டதினால் கடவுள் அவரோடு இருந்தார். சாத்தான துன்பங்களை குணமாக்கி சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் கூட நமக்காக மற்றொரு துணையாளரை கொடுத்து அவர் நம்மோடு இருந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பிரசன்னம் அருட்சாதனை வழியாக சிறப்பாக திவ்ய கருணை வழியாக இருக்கிறார். அவர் திரும்பி வரும்போது நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்கிறேன் என்று சொன்னார். அவர் எப்படி வாழ்கிறாரோ அவரை போல யோவான் 3:2 பார்க்கும். நாம் அவரை போலவே இருப்போம், அவரை போலவே இருப்போம், அவராகவே இருப்போம். நான் இருக்கும் இடத்தில் என் பணியாளனும் இருப்பான். சரி பார்க்கிறோம். நான் இருக்கும் இடத்திலே என் பணியாளனும் இருப்பான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில இறைவனோடு இரவு வாழும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே நான் வாழ்கிறேன். 19 யோவான் 14:10 நீங்களும் அவர் வாழ்கிறார். He was living, is living God, though he died. மரித்தேன் ஆனால் சதாகாலம் ஜீவிக்கிறார். அதே போல நாமும் இந்த பூமியில் அவருக்குள் வாழ்வோம், அவருக்குள் நிலைத்திருப்போம். அவருடைய ஜீவனை பெற்று, அதான் நாடுகளில் ஜீவன் பெரும்பொருட்டு, அதுவும் மிகுதியாய் பெரும்பொருட்டு 10:10 மிகுதியாய் லைஃப் இன் அபண்டன்ஸ். நாடுகளுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டவர். முடிவில்லாத வாழ்வில் நமக்கும் பங்கு கொடுக்கிறார். இந்த நிறைவாழ்விலே நாம் நிலைத்திருந்து வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பரிசுத்தமாக